வணக்கம் நண்பர்களே. முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுது. முருகப்பெருமான் உங்களுக்கு பிடிக்கும்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா, வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த முருகனின் ஆலயம்னா அது சிவன்மலை கோவிலுங்க. தற்போது சிவன்மலை ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் மங்களகரமான 4 பொருட்கள் வைத்திருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான நற்பலன்கள் காத்திருக்கு. மேலும் ராசி சக்கரத்தில் முதலாவதாக வரக்கூடிய மேஷராசி நண்பர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் இந்த சித்திரை மாதம் முடிவதற்குள்ள நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள் என்ன, எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும், மேலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா, இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். ராசி சக்கரத்தில் முதலாவதாக அமைந்த ராசினா மேஷராசி நண்பர்கள் நீங்கள் தாங்க. எப்போதுமே நேர்மையாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடிய உங்களுக்கு எடுத்த காரியத்தை சீரத்தையோடு செய்து முடிப்பீங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பை பொறுத்தவரை சித்திரை மாதம் முடிவதற்குள்ள நடக்கக்கூடிய பலன்கள் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தாலும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க வேணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான முயற்சிகளை நிச்சயம் மேற்கொள்ளணும். புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைப்பதோடு அவங்களால் நன்மையும் உண்டு. ஆனாலும் அஷ்டமத்து சனியால் தேவையற்ற மனக்கவலை உண்டாகலாம். வீண் ஆடம்பர செலவுகளை இந்த நேரத்தில் தவிர்ப்பது நல்லது. அதே போல் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். பழைய பாக்குகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்குது. ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அதிகாரிகள் கொடுத்து வேலையை செய்து முடித்து நன்மையும் பெறுவீங்க. அதே போல் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதமாக தான் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரத்தில் மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படலாம். பிள்ளைங்க நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவ போல இருப்பாங்க. இருந்தாலும் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் அனுசரித்து சென்றாலே நன்மை உண்டு. வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை தொடங்கலாம். புதியதாக மனை வாகனம் வாங்குவதற்கான அனுகூலமான பலனும் அதற்கான பணமும் இந்த நேரத்தில் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. அதே போல் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். வீண் மனக்கவலை உண்டாகலாம். கலைத்துறையினருக்கு சக கலைஞர்களிடமிருந்து திடீர் கருத்து வேறுபாடு ஏற்படும், பின்பு நீங்கிடும். ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் கூட ஏற்படலாம். உடன் பணிபுரிவங்களிடம் பேசும்போது கவனமாக பேசுங்க. வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலம் எதையும் இந்த நேரத்தில் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீங்க. எதிர்ப்புகள் இனி குறையும், பண வரத்தும் கூடுங்க. மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். அதே போல் நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் சொத்து தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனம் செலுத்துவது நல்லது. பொருளாதார சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக் கொள்ள தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனை கேட்கலாம். வழக்கு விஜயங்களில் தடை தாமதம் ஏற்படலாம். புதிய முயற்சிகளில் தள்ளி போடுவது நல்லது. குடும்பத்தில் உள்ளவங்களிடம் இருந்து வந்த மன குழப்பம் இனி நீங்கும். அடுத்ததாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் துணிச்சலாக எதையும் செய்து வெற்றி காண்பீங்க. வீண் அலைச்சல் காரிய தடை ஏற்பட்டாலும் தடை நீங்கிய காரியத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சிடுவீங்க. அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சியை கைகூடும். தேவையான வசதிகள் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். பணவரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்குங்க. சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் உயரப்போகுது. அடுத்ததாக கார்த்திகை 1ஆம் பதத்தில் உள்ளவங்களுக்கு இந்த நேரத்தில் உடல் சோர்வுன்னு மனக்குழப்பம் ஏற்பட்டாலோ செலவு கட்டுக்குள்ளே இருக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி நடக்கும். கூட்டு தொழிலில் இருந்தீங்கன்னா கவனமாக எதையும் செய்து நன்மையை பெறுவீங்க. இதில் உங்களுக்கு தேவையான பண உதவி இந்த நேரத்தில் கிடைக்கும். தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபட்டு வருவது மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்துங்க. மேலும் இந்த மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அற்புத சந்தர்ப்பம் உங்களை தேடி வரப்போகுது. அந்த வாய்ப்பு உங்களுக்கு பெரிய வாழ்வியல் மாற்றத்தையும் தரப்போகுதுங்க. இதனால் எந்த ஒரு காரியத்திலும் துணிந்து இறங்கி செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய தைரியமும் உங்களுக்கு உண்டாகும். சுகபோக வாழ்க்கை இனி அமையும்.
பொது வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா மேன்மையான காலம். சில வெளிர் மாநிலம் வெளிநாட்டில் இடம் பெயர்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ராசியில் சூரியன் உச்சம் பெறுவதால் உங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுங்க. உங்களுடைய பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகளின் அனுசரணையோடு நடந்துப்பாங்க. புத்திர பிரதாப்தம் உண்டாகும். பிள்ளைகளால் ஆதாயம் உண்டு. தொழில், உத்தியோகம், திருமணம், குழந்தை, வீடு, வாகன யோகன்னு அனைத்து விதமான பாக்கியங்களும் இந்த நேரத்தில் உண்டு. அதே போல் திருமணத்திற்கு நல்ல வர நம்ம இங்கே பிள்ளைகளுடைய சுபகாரியங்கள் இனி கோலாகலமாக நடந்து முடியும். அழகு ஆடம்பர பொருட்களினுடைய சேர்க்கை உண்டாகும். வீடு, வாகனம் போன்றவைகளை பார்த்திங்கன்னா மூலம் சுப விரயம் உண்டு. கூட்டு குடும்பமாக வாழ்ந்த அண்ணன் தம்பிகள் பிரிந்து தனி குடித்தனம் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். அதே போல் விவாகரத்து வரை சென்ற தம்பதிகள் கூடி மகிழ்வீங்க. கூட்டு தொழில் செய்து வந்த குடும்பத்தினர்கள் சில பங்காளிகள் தொலைலை விட்டு விலகலாம். பாக பிரிவினை கருத்து வேறுபாடு உண்டாகலாம். நட்பு வட்டாரங்கள் பொறுத்தவரை விலகி செல்வது ரொம்ப மன உணர்வை வாட்டலாம். அதே போல் இந்த நேரத்தில் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. வியாதிகளால் ஏற்பட்ட தாக்க இனி குறையும். ஆயுள் பயம் அகலும். கல்வியில் தடை ஏற்பட்ட மாணவர்கள் மீண்டுமே பார்த்தீங்கன்னா படிப்பை தொடரக்கூடிய சாதகனமாக இருக்குது. உங்கள் லட்சியத்தை அடைய நவகிரகங்கள் உதவி உண்டு. படுத்தவுடன் நிம்மதியான தூக்கம் இனி வரும். அற்புதமான தமிழ் மாதத்தில் இந்த ஒரு காலம் பார்த்திங்கன்னா அமைந்திருக்கு. பொருளாதார நிலையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா தனஸ்தானத்தில் அதிபதி சுக்கிரன் ராசியில் சஞ்சரிப்பதால் பொருளாதாரத்தின் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும். பங்குச்சந்தை, பந்தய வெற்றி, எதிர்பாராத தொழில் லாபம்னு போன்றவற்றில் அதிர்ஷ்டம் இனி உங்களுக்கு அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். கடன் தொகை எதிர்பார்த்த நபர்களிடமிருந்து கிடைக்குங்க. அதே போல் ஏராளமான செலவுகள் உங்களுக்கு வரலாம். காலகட்டத்தில் ராசி அதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நம்பிக்கை இல்லாத புதிய நபர்களிடம் புதிய தொழில் ஒப்பந்தம் இல்லைன்னா பண பரிவர்த்தனை செய்வதை தவிர்த்திடுங்க. பொருளாதார விஷயத்தில் கவனம் செலுத்தி சிந்தித்து செயல்பட்டாலே விரயத்தை குறைக்க முடியும். அதே போல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அனைத்து விஷயத்திலும் இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய தேவையான வசதி வாய்ப்பு கிடைக்கும். 11க்கு இடமான ராகு கொடுத்துருக்காரு. ராகு கொடுக்கக்கூடிய பண வசதியை அனுபவிக்க விடாமல் தொழில் நிமித்தமாக தம்பதிகள் ஆளுக்கு ஒரு ஊரில் இல்லைன்னா நாட்டில் வாழ வேண்டிய சூழ்நிலை 5ஆம் இட கேது கொடுத்துருக்காரு. அதே போல் வேலைக்கு செல்லும் பெண்களின் வாழ்வாதாரம் இனி உயரும். பல புதிய பெண் தொழில் முனைவோர்களின் உருவாக்குவீங்க. குடும்ப உறவுகளை ஒற்றுமையின் நிம்மதி அதிகரிக்கும். வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய காலம் இதுதான். பூர்வீக சொத்து, தாய்வழி சொத்துன்னு போன்றவற்றில் இதுவரை இல்லாத பாகப்பிரிவினை நடக்கப் போகுது. ஆரோக்கியமும் இனி சீராக மாறும். கடன் சுமை இனி குறையும். அறிமுகம் இல்லாத நபர்களுடைய நட்பை தவிர்த்திடுங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு 12வதுல சனியினுடைய சஞ்சாரம் இருப்பதால் உத்தியோகத்தில் இருந்த மன உளைச்சல் இனி நீங்கும். உத்தியோகத்தில் சீரத்தன்மை ஏற்படும். வேலை இல்லாதவங்களுக்கு நிரந்தரமான நிம்மதியான வேலை உண்டு. அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டு. விரும்பிய இடத்திற்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு இடமாற்றம் உண்டு. அதே போல் பணி நிரந்தரம் ஆகாதவங்களுக்கு வேலை இனி நிரந்தரமாகும். பிற இடங்களுக்கு மாற்றலான்னு நினைச்சிங்கன்னா இந்த நேரத்தில் மாற்றிக்கலாங்க. வழக்குகளில் சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு தான். அரசு உத்தியோக வாய்ப்பு கிடைக்குங்க. சிலருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதிகம் உழைத்து சிறிய பொருளை சம்பாதித்து நேரிடும். பண வரைவில் தடை தாமதம் ஏற்படலாம். இதனால் சம்பள விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே போல் முதலீட்டாளர்களுக்கு இந்த நேரத்தில் இதுவரையில் யோசிக்காத வகையில் விவேகமான சிந்தனை செய்து தொழிலை வளப்படுத்துவீங்க. பல புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதிய கூட்டாளிகளை நம்பி அதிக முதலீடு செய்வதை மட்டும் தவிர்த்திடுங்க. தொழில் அதிபர்களுக்கு அரசினுடைய உதவி கிடைக்கும். தொழிலாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக உதவிகரமாக நீட்டுவாங்க. நல்ல நம்பிக்கையோடு விசுவாசமான வேலையாட்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதே போல் கடுமையாக உழைக்க நேரிடுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல நிதானமாக இருங்க. தொழிலை விரிவுபடுத்துவதை தவிர்க்கணும். தொழில் சிறப்பாக நடந்தாலும் பெரிய லாபம் கையில் நிற்காது. தொழில் தொடர்பான தடாலடியான முக்கிய முடிவுகளை தவிர்த்திடுங்க. பணத்திற்கு ஆசைப்பட்டு சட்டவிரோதமான செயல்களில் இந்த நேரத்தில்
ஈடுபடுவது நல்லதில்ல. அதுபோல மேஷராசி நண்பர்களுக்கு கிரகநிலை அமைப்பில் இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் முருக பக்தராக இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி என்னும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் புதியவராகி இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.